ஹாய் டியாஸ், வெல்கம் டு ஹோம் குயின் ட்ரீட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த சைட் டிஷ் தான். ஒரு உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம், ஸோ 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இதை வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரொம்பவே டக்குன்னு வந்து செஞ்சிட முடியும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உண்மையிலே வந்து எல்லா இல்லத்தரசிகளுக்கும் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் ரன்னிங்கில் காமிச்சிட்டே அப்படியே நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து நம்ம நினைப்போம் இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, ஈவன் பூரி, இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான சட்னி இல்லை வந்து சாம்பார், இதுதான் வந்து ரெகுலராக அரைக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் நைட் டின்னருக்கு ஒரு இட்லி இல்லை தோசை ஊற்ற போகிறோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி வதக்கி சட்னி அரைக்கிறது, இல்லைனா வந்து பருப்பு போட்டு சாம்பார் வைக்கிறது, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து சிரமமான வேலைகளை என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப லேசி டேவாக இருக்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது இட்லி தோசைக்கு, ஈவன் சப்பாத்தி பூரிக்கு கூட நல்ல ஒரு சைட் டிஷ். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து தோல் சேர்த்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 2 தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டேன். 2 வெங்காயம், அதையும் பொடி பொடியாக நறுக்கிக்கிறேன். அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாய், அதையும் பொடி பொடியாக நறுக்கிக்கிறேன். இதில் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் தான். என்னோடய பச்சை மிளகாய் வந்து ரொம்பவே காரமாக இருக்கிறதுனால நான் 1 சேர்த்துக்கிறேன். காரம் இல்லாட்டி நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. இந்த சைட் டிஷ் வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நான் இன்றைக்கி அளவு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு குக்கர் ஆன் பண்ணிவிட்டு அதில் எல்லாத்தையும் கொட்டி தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸி. அதனால தான் வந்து இந்த ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வெங்காயம் தக்காளி வதக்கி சட்னி அரைச்சி தாளிப்பு கொடுத்து பண்ணுறது டைம் ஆகும். அண்ட் லேசி டேவாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உண்மையிலே ரொம்பவே நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே அது உள்ளே போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா ஒரு 3 விசில் கொடுத்து நான் எடுத்துக்கிறேன். நல்லாவே வந்து வெந்துடும். ஸோ எப்போவுமே வந்து பருப்பு அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி பருப்பு இல்லாத ஒரு ரெசிபி, நல்ல சைட் டிஷ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது ஒரு 3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி வந்து நிறைய ஹோம் குயின்ஸுக்கு வந்து என்னடா சட்னி அரைக்கிறது, என்ன சாம்பார் வைக்கிறது, எப்போவுமே ஒரே மாதிரியே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நிறைய பேர் வந்து புதுசாக ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து நம்ம போட்ட உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இது எல்லாமே வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கடையிற மத்து எடுத்து கடைஞ்சி விட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான். அவ்வளோதான், நம்மளோட டிஷ்ஷே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கரண்டி இட்லி மாவு இதில் வந்து சேர்க்குறேன். இட்லி மாவு அல்லது தோசை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 2 கொதி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அண்ட் ஃபைனலி இதில் வந்து தாளிப்பு கொடுக்க போகிறோம். நம்ம ஈவன் எப்போவுமே சாம்பாருக்கு எப்படி தாளிப்பு கொடுப்போமோ அதே மாதிரி தான். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு அரை போல் குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம், அப்புறமா 2 சிட்டிகை போல் வந்து பெருங்காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா தாளிப்பு கொடுத்து நம்ம அப்படியே அந்த கொதிச்சிட்ருக்கிற அந்த சாம்பார் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சைட் டிஷ்ஷில் நம்ம வந்து கொட்டிடலாம். இது சாம்பார் கிடையாது, ஏன்னா நம்ம பருப்பே வந்து சேர்க்கலை. நிறைய பேத்துக்கு பருப்பு வந்து ரொம்ப கேஸ் ப்ராப்ளமை கொடுக்கும். பருப்பு இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிஷ் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஃபைனலி வந்து இதில் கொத்தமல்லி தலைகள் இருந்தாலும் தூவி விட்டு நீங்கள் அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா அதோடைய ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்லாம் கேட்டிங்கன்னா நிஜமாலே எனக்கு தெரியாது. பட் ஒரு சூப்பரான ஒரு இட்லி, தோசை, ஈவன் சப்பாத்தி, பூரிக்கு கூட ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த அந்த இட்லி மாவால் தான் இந்த மாதிரி ஒரு திக்னஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.